ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புஷ்பா 2 ஓட படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். புஷ்பா பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. நம்ம சேனல்லே ரொம்பவே ஒரு குட்டியான ஸ்டோரியாக தான் நான் போட்டு வச்சுருக்கேன். புஷ்பா பார்ட் 1க்கும் புஷ்பா பார்ட் 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் மாஸ் தாங்க வித்தியாசம். பார்ட் 1க்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. பார்ட் 2க்குமே பார்த்தோன்னா மாஸ்க்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லேயே புஷ்பா ஒரு வெளிநாட்டில் போய் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எதுக்கு சண்டை போடுறாங்க, என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரியாது. இந்த சீன் தான் இருக்கும். அடுத்த சீன் பார்த்தோம்னா புஷ்பாவோட ஃபேமிலி எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல தான் இன்னொரு ஃபேமிலியும் இருக்கும். அவங்க வேற யாரும் கிடையாது. புஷ்பா யாருக்குமே அடங்க மாட்டாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த தவிர தான். ஆனா அவங்க அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவரு ரொம்பவே சென்டிமெண்ட் ஆயிடுவாரு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த குடும்பம் தான் அந்த காரணம். புஷ்பாவோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் லீகலா அவங்க கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க. ரெண்டாவது ஒய்ஃப்க்கு கல்யாணம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காது. ஆனா அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாங்க. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பசங்க அவங்களுக்கு 2 பையங்க. அவங்க இவங்கள ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு தம்பியாவும் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு எதிரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அவங்கள அவமானப்படுத்திட்டு இருக்கிறது மட்டும்தான் ஒரு வேலையே. இப்பவும் அதே தான் பண்ணுவாங்க. இந்த குடும்பத்தை கோயில்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் பார்ட் 1ல லாஸ்ட்ல அசிங்கப்பட்டு நிப்பாரு இல்லையா, அந்த போலீஸ் இப்போ ஒரு மாறு வேஷத்துல இவங்க கிட்ட கூலி ஆளாவே வேலை பார்த்துட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களெல்லாம் வர சொல்லி நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்து சீனை தான் அதுலயும் காமிச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற கூலி ஆட்கள் எல்லாரையுமே அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிருப்பாங்க. இது எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா புஷ்பா கூலி ஆட்களுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க. அவங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் அவங்கள வெளியில எடுக்கிறது தான் இந்த சீனோட ஒரு இம்பார்ட்டண்டாவே இருக்கும். அங்க இருக்கிற போலீஸ் யாருமே அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பன்வர் சிங் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா புஷ்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா அவங்க லைஃப்லேயே போலீஸா இருக்கிற வரைக்கும் அவங்க என்னென்ன சம்பளம் வாங்குவாங்க, அவங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளோ மாமூல் கிடைக்கும், அந்த இதெல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு மூட்டையில ஒரு பணமா போட்டு அவங்க எல்லாருமே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூலி ஆட்கள் எல்லாருமே புஷ்பா கூட்டிட்டு வருவாரு. இதுதான் அந்த மாஸ் சீனா இருக்கும். அடுத்த சீன் பார்த்தோம்னா ஸ்ரீவள்ளி இவங்க பார்ட் 1ல இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும். இப்போ புஷ்பா சிஎம் பார்க்க தான் போயிருப்பாங்க. ஏன்னா பன்வர் சிங் ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு. அதனால அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்றது பேசுறதுக்காக தான் அவங்க போவாங்க. அப்போ ஸ்ரீவள்ளி கேட்பாங்க ரொம்பவே ஆசையா, நீங்க சிஎம் பார்க்க போறீங்க, அங்க அவரு கூட ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க, நான் ஹாலில் மாட்டிக்கிறேன், நான் எல்லாருக்கிட்டையும் சீன் போட்டுக்குவேன், என்னோட ஹஸ்பண்ட் சிஎம் எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ரொம்ப ஆசையா கேட்டதுனால இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுவாங்க. அவங்க லோக்கல்ல இப்போ எம்எல்ஏ யாரு அப்படின்னு சொன்னா சித்தப்பா தான். இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயே காமிச்சிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அங்க போவாங்க. அப்போ சித்தப்பா எம்எல்ஏ அப்படின்றதுனால சிஎம் அவங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்துக்குவாரு. அதுக்கடுத்து புஷ்பா போட்டோ எடுக்க போற டைம்ல சிஎம் ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவாரு. கடத்தல்காரங்க கூட எல்லாம் நான் போட்டோ எடுத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினால புஷ்பா அவமானப்பட்டு அங்க இருந்து வெளியில வந்துருவாரு. பன்வர் சிங்கோட டிரான்ஸ்பருக்கும் அலோவ் பண்ணிருக்க மாட்டாரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கு நம்ம சித்தப்பாவே நீயே நெக்ஸ்ட் சிஎம் ஆயிடு, நான் உன் கூட போட்டோ எடுத்துட்டு நான் என் வீட்டுல மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்போ நீ சிஎம் ஆகுறதுக்கு யார்கிட்ட எல்லாம் பேசணுமோ அதெல்லாம் போய் பேசு, ஆகிற செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. சித்தப்பா சிஎம் ஆகிற விஷயமா பிரதாப் ரெட்டியை பாக்குறதுக்காக டெல்லி போயிடுவாங்க. பிரதாப் ரெட்டியும் அவங்க தம்பியும் சேர்ந்து குவாரி அந்த பிசினஸையும் சேர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. புஷ்பா அவங்களோட தம்பியை பார்க்கறதுக்காக அங்கே போயிடுவாரு. 2 சைடுமே அவங்க மணி கொடுத்தும் விட்டுருப்பாங்க சித்தப்பா சிஎம் ஆகுறதுக்காக. அடுத்த சீன்ல புஷ்பா இன்டர்நேஷனல் லெவல்ல செம்மரக்கட்டையை கடத்துறதுக்கு டீல் பேசுறதுக்காக அமித் அப்படின்றவர்கிட்ட தான் பேச போயிருப்பாங்க. அவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான டன் செம்மரக்கட்டையும் அதுக்கான பணம் 5000 கோடி அப்படின்னு டீல் பேசியிருப்பாங்க. இது விஷயமா சிண்டிகேட் மெம்பர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்காக ஒரு சின்ன மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு டன் அளவு சொல்லியிருப்பாங்க. சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாருமே செம்மரக்கட்டையெல்லாம் கடத்தி புஷ்பா சொன்ன இடத்துக்கு கொண்டு வரணும். அப்படி சிக்காரெட்டி அப்படின்றவரு கொண்டு வந்துட்டு இருக்கிற டைம்ல பன்வர் சிங் அவங்கள வழிமறைச்சி 30 கோடிக்கான சரக்கு அது எல்லாமே வெடிச்சு சதற வச்சிருவாரு. சிக்காரெட்டியும் மிரட்டி மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலையும் பண்ணிடுவாரு. இதுக்கு பின்னாடி மங்களும் அவங்களோட ஒய்ஃபும் தான் இருப்பாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு சிண்டிகேட் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பயமே வந்துடும். ஏன்னா நமக்கும் இதே நிலைமை தான் வருமா
பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதனால சித்தப்பாவே வந்துட்டு டைரக்டா போலீஸையும் வந்து பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. ஏன்னா இந்த விஷயம் நடந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான சிஎம் பதவியும் கிடைக்கும் அப்படின்றதுனால சித்தப்பா வந்துட்டு பன்வர் சிங் கிட்ட சொல்லுவாரு, நான் வந்துட்டு புஷ்பா வந்துட்டு சாரி கேட்க வைக்கிறேன், இது நடந்துச்சுன்னா நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டல அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகி ஒரு பெரிய பார்ட்டியே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. புஷ்பா வந்துட்டு சாரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில புஷ்பா வந்துட்டு நேரா பன்வர் சிங் கிட்ட சாரி அப்படின்னு சொல்லி வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா பின்னாடி எல்லாருமே வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, யாருக்கும் அடங்காதவன்னு சொல்லுவேன், ஆனா நீ போலீஸ்க்கு அடங்கிட்டியா அப்படின்னு சொல்லி. அதனால ரொம்பவே சோகமான புஷ்பா என்ன பண்ணுவாரு, போன வேகத்துல பின்னாடி ரிட்டர்ன் வந்து அந்த போலீஸ் வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருப்பாரு. ஆனா அந்த டைம்ல அந்த காரையும் வேகமா இடிச்சு அவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்லையும் வந்துட்டு தள்ளி விட்டுருவாங்க. அங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லாம இந்த வேலையும் தான் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க சித்தப்பாக்கு வந்துட்டு ரொம்பவே கோவமா இருக்கும். போலீஸ் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஷாக்கும் ஆயிடுவாங்க. கூட கொஞ்சம் தான் அசிங்கமும் படுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வெறியா தான் இருக்கும். அடுத்த சீன்ல அந்த சரக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு வேற ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கடத்தணும், அந்த வேலையை தான் வந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா பன்வர் சிங் எல்லா இடமும் வந்துட்டு செக் போஸ்ட்லயும் ஆட்கள் எல்லாம் வந்துட்டு நிப்பாட்டி வச்சுட்டு ரொம்பவே வெறியோட நின்றுட்டு இருப்பாரு, அந்த சரக்கு எல்லாத்தையும் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அந்த ரோடு வழியா வந்துட்டு சரக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா நதி வழியா அந்த சரக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் பன்வர் சிங் கண்டுபிடிச்சு பின்னாடியே வந்துட்டு சேஸ் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஏரியா சரக்கை மட்டும் வந்துட்டு பன்வர் சிங் வந்துட்டு பிடிச்சிடுவாரு. பன்வர் சிங் பிரஸ் கிட்ட எல்லாம் வந்துட்டு சொல்றதுக்காக ரெடியா இருப்பாங்க. அங்க மங்களம் அவங்க ஒய்ஃபும் வந்துருவாங்க. அங்க எல்லாமே வந்துட்டு பிரஸ்ல வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல மங்களம் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க அது ஒரிஜினல் செம்மரக்கட்டை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு பன்வர் சிங் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே வந்துட்டு தெரிய வரும், அந்த சீன் நடந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு மாட்டு வண்டி முன்னாடி நின்னுதான் வந்துட்டு அந்த செம்மரக்கட்டையை வந்துட்டு கடத்துறதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல வந்தது வந்து செம்மரக்கட்டை கிடையாது, பின்னாடி அந்த மாட்டு வண்டி எல்லாமே வந்துட்டு செம்மரக்கட்டை அப்படின்றது பின்னாடிதான் வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இப்பவும் வந்துட்டு புஷ்பா தான் வந்துட்டு மாஸ் பண்ணியிருப்பாங்க. சரக்கும் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஸ்டேட்டை வந்துட்டு தாண்டிடும். அடுத்த சீன்ல புஷ்பாவோட ஒய்ஃப் ஸ்ரீவல்லி அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமான புஷ்பா அதுல வந்துட்டு ஒரு சாங்கும் நடக்கும். புஷ்பாவோட அப்பா தாரத்து பையன் அவங்களோட பொண்ணு அவங்கள வந்துட்டு ஒரு ரவுடி கும்பல் வந்துட்டு கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஃபைட்டாவே மாறிடும். பொண்ணை வந்துட்டு கிண்டல் பண்ணதுனால அந்த ரவுடி கும்பலை வந்துட்டு செருப்பு மாலைலாம் போட்டு பாதி மொட்டை அடிச்சு கழுத மேல ஏத்தி விடுவாங்க. அடுத்த சீன்ல பன்வர் சிங் அவங்க எல்லாமே வந்துட்டு கடத்தி வச்சிருந்த சரக்கு ஒரிஜினல் செம்மரக்கட்டை தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎம் கிட்ட பேசி அவங்க செக் பண்ண வர்ற அதிகாரி எல்லாருமே வந்துட்டு பேசியும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு மங்களம் அவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரிஜினல் செம்மரக்கட்டை தான் அப்படின்னு வந்துட்டு ப்ரூவும் ஆயிடும். இதனால சிண்டிகேட்டோட மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு புஷ்பா மேல ரொம்பவும் கோவமா இருப்பாங்க. ஏன்னா அந்த சரக்கு எல்லாமே வித்தாதான் இவங்களுக்கு மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா மேல சந்தேகம் இருக்கிறதுனால அங்க இருக்கிற மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தருக்கு எங்களோட கட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு காமி அப்படின்னு சொல்ல, அதனால கொண்டா ரெட்டியோட தம்பி சித்தா ரெட்டிய வந்துட்டு அந்த சரக்கு இருக்கிற இடத்துக்கும் வந்துட்டு புஷ்பா வந்துட்டு கூட்டிட்டு போவாரு. அந்த சரக்கு எல்லாமே எங்க பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பன்வர் சிங்கும் வந்துட்டு தெரிய வந்துரும். அந்த சரக்கு எல்லாமே ராமேஸ்வரத்துல தான் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அங்கேயும் அவங்க போயிடுவாங்க. அங்க கடல் முழுக்க வந்துட்டு ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வர்றது தெரிஞ்சு அங்க இருக்கிற போட்ல எல்லாமே வந்துட்டு அங்க இலங்கை நோக்கி அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. பன்வர் சிங் பின்னாடியே துரத்திட்டும் போவாரு. அந்த சரக்கு எல்லாமே வந்துட்டு இலங்கை அந்த பார்டரை வந்துட்டு டச் பண்ணிரும். இதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த சீன்ல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அமித் அதுக்கப்புறம் வந்துட்டு கொண்டா ரெட்டியோட தம்பி சித்தா ரெட்டி அவங்க 2 பேரும் போயிட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க சித்தா ரெட்டி வந்துட்டு ஸ்பாட்லயே இறந்துருவாரு. அந்த அமித் கிட்ட வந்துட்டு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கணும் பன்வர் சிங் அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அமித் அவரையும் வந்துட்டு அவரும் கொல்லவும் செஞ்சிடுவாரு. இப்போ அமித் அவரு வந்துட்டு இறந்துட்டதுனால கொண்டு போன சரக்குக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு புஷ்பாக்கு வந்துட்டு கிடைக்காது. அதனால டைரக்டா இவரே வந்துட்டு ஜப்பான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு போயிருப்பாங்க. அங்க யாருன்னே தெரியாததுனால ரொம்பவும் சண்டையும் வரும். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்துக்காக தான் இங்க வெளிநாட்டுல போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு அமௌண்ட் பாதி ரூபாய் வந்துட்டு அந்த அவங்க கிட்ட வந்துட்டு காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே இவங்க கிட்ட தான் நம்ம டீல் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு அவருக்கும் தெரிய வரும். அதனால அவங்க கிட்ட பேசி ஃபுல் அமௌண்ட்டையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடுத்துருவாங்க. இப்போ புஷ்பாக்கு எல்லா மணியும் கிடைச்சிரும். சித்தப்பா சிஎம் ஆகிறதுக்கு தேவையான மணி எல்லாமே வந்துட்டு பிரதாப் ரெட்டிக்கும் வந்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ சித்தப்பா சிஎம்மும் ஆயிடுவாரு. அவங்க சொன்ன மாதிரியே சித்தப்பா கூட போட்டோவும் எடுத்துட்டு ஹால்ல வந்துட்டு மாட்டுறதுக்கும் ரெடி ஆயிடுவாங்க அவங்க ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரி. இப்போ சிஎம் வந்து சித்தப்பாவா மாறினதுனால இது ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு
புஷ்பாக்கு தான். அதனால போலீஸ்க்கே வந்துட்டு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி பன்வர் சிங் அடைச்சு வச்சிருந்த சரக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கொளுத்தியும் விட்டுருவாரு. அது கூட சேர்ந்து அவரும் எரிஞ்சு போன மாதிரி ஒரு கதையும் கட்டிடுவாரு. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிற டைம்ல தான் புஷ்பாவோட அண்ணா பொண்ணு அவங்கள வந்துட்டு அந்த ரவுடி கும்பல் வந்துட்டு கடத்திடுவாங்க. இது புஷ்பாக்கு தெரிய வர புஷ்பா வந்துட்டு அங்க இருக்கிற ஏரியா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வார்னிங்கும் கொடுத்திருப்பாங்க. பிரதாப் ரெட்டி சிஎம் பாக்குறதுக்காக டைரக்டா டெல்லியில இருந்து வந்திருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா புஷ்பா வந்துட்டு அவங்க அண்ணா பொண்ண கடத்தனவங்களை தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ரவுடி கும்பல்ல இருக்கிற மெயினான ஒருத்தன் புக்கா ரெட்டி, அவரு பிரதாப் ரெட்டியோட தம்பி பையன் தான். அவங்கள விடுற சொல்றதுக்காக தான் அவரு டைரக்டா டெல்லியில இருந்து வந்திருப்பாரு. சித்தப்பா வந்துட்டு அந்த பையனை விட்டுற சொல்லுவாரு, அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவாரு. பிரதாப் ரெட்டியோட தம்பி பையன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால, ஏன்னா அவங்கள பகச்சுக்கிட்டா இவங்க இந்த பிசினஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். அந்த ரவுடி புக்கா ரெட்டி டைரக்டா புஷ்பாக்கே வந்துட்டு கால் பண்ணி எனக்கு 10 கோடி எடுத்துட்டு வா, நீ மட்டும் தான் இங்க வரணும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, இதனால புஷ்பா 10 கோடி பணத்தையும் எடுத்துட்டு அவங்களும் அவங்க சொன்ன இடத்துக்கே அங்க போயிடுவாங்க. ஆனா பிரதாப் ரெட்டியோட தம்பி பையனுக்கு 10 கோடி பணம் தேவையப்படாது. புஷ்பா வந்துட்டு தனியா வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பான். புஷ்பாவை எப்படி மிரட்டணும்னு அவனுக்கும் வந்துட்டு தெரியும். அவங்க அண்ணன் பொண்ண கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை போட்டு ரொம்பவே அடிப்பாங்க. ஒரு கட்டத்துல புஷ்பா எல்லாரையுமே பயங்கர மாசா வந்துட்டு செம்ம ஃபைட் சீனா தான் இருக்கும். கடைசியில இருக்கிறது இப்போ புக்கா ரெட்டி மட்டும்தான். புஷ்பாவோட ஆட்கள் அவனை எப்படியாவது விட்டு அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிசினஸே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக. ஆனா புஷ்பா அதை கேட்கவே மாட்டாரு. பொண்ணு மேல கைய வச்சவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை செம்ம மாசா கொலை பண்ணிடுவாரு. பையனை கொலை பண்றத புக்கா ரெட்டியோட அப்பா நேர்லயே பாத்துருவாரு. அடுத்த சீன்ல பிரதாப் ரெட்டி தம்பி பையன் இறந்ததுக்கு எல்லா பூஜையும் பண்ற மாதிரி தான் காமிப்பான். கூடவே பிரதாப் ரெட்டியோட தம்பி போட்டோவும் அங்க இருக்கும். அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, தான் பையனை கொலை பண்ணதுனால அந்த பொண்ணை பிடிச்சி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. ஆனா புஷ்பா வந்து அவரையும் வந்துட்டு கொன்னுடுவாரு. இந்த பாட்டுல புஷ்பாக்கு ரொம்பவே எதிரி அதிகமாயிடுவாங்க. அடுத்த சீன்ல புஷ்பாவோட அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நேராவே அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு பத்திரிக்கையும் வச்சு அந்த குடும்ப பத்திரிக்கையில எல்லாரோட பெயரையும் போட்டிருப்பாங்க. கல்யாணத்துல அப்பாவும் அவங்க குடும்பம் எல்லாருமே ஒன்னும் சேர்ந்துருவாங்க. புஷ்பாக்கு குடும்ப பேரும் அவங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ புஷ்பாக்கு இந்த பாட்டுல ரொம்பவே எதிரியும் அதிகமாயிடுவாங்க. அடுத்த பாட்டு வந்ததும் ஸ்டோரி பார்க்கலாம். டாடா பாய்.